தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 28வது நாள் இன்று. இன்றைய இறைவார்த்தை எசாயா 62:4. கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய், பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தைக்குள் உங்களுடைய வேண்டுதலை எடுத்து வைத்து இந்த நாள் முழுவதும் இறைவனோடு நாம் போராடி ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை கேட்பார், தன்னுடைய இரத்த துளிகளை நம் மீது பொழிவார். இந்த பெயர் மாற்றம், அதாவது இனி கைவிடப்பட்டவள் என்றோ பாழ்பெட்டது என்றோ உங்களுடைய நாடு அழைக்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு புதிய மாற்றமானது இங்கு நிகழ்வதை நாம் பார்க்கலாம். இந்த அடையாளம் எதற்காக கொடுக்கப்பட்டது? பெயர் மாற்றப்படுவது எதன் அடையாளம் என்று சொன்னால், அது ஒரு வாழ்வின் அடையாளமாக, ஒரு புதிய இலக்கின் அடையாளமாக, புதிய நிலைப்பாட்டின் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். எவ்வாறு எனில், யாக்கோபை இஸ்ராயேல் என்று பெயர் மாற்றினார், ஆபிராம் ஆபிரகாமாக மாறினார், சவுல் பவுலாக மாறினார், லேவி மத்தேயுவாக மாறினார். இவ்வாறு பழைய பெயரிலிருந்து புது பெயருக்கு வருகின்ற பொழுது அங்கு அவர்களுடைய வாழ்க்கையானது முழுமையாக மாறி இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கு கைவிடப்பட்டவள் பாழ்பட்டது என்ற இந்த இரண்டு வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்றால், பாழ்பட்டது எது என்றால் நாடு. அன்று அந்த பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்ட மக்கள் அந்த நாட்டிலே வேதனையோடு துன்புற்றார்கள். அப்பொழுது இஸ்ராயேல் நாடானது எப்படி இருந்தது? பாழ்பட்டு போனது. கைவிடப்பட்டது என்றால் மக்கள், இஸ்ராயேல் மக்கள் கைவிடப்பட்டு அவர்கள் நாடு உருகுலைந்து பாழாய் போயிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இனி நீ கைவிடப்பட்டவளும் அல்ல, உன்னுடைய நாடு பாழ்பட்டதும் அல்ல. ஆகவே அவர் கொடுத்த பெயர் எப்சிபா. எப்சிபா என்றால் அவளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் தன் மக்கள் மீது கொண்ட அந்த மகிழ்வை இங்கு உறுதிப்படுத்துகிறது இந்த வார்த்தை. மக்கள் மீது அவர் கொண்ட அந்த மகிழ்ச்சி, மக்களை நினைத்து அவர் பொங்கிய அந்த ஆனந்தம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியெனில் அவர் புதிய பெயர் கொடுத்து அந்த மக்களை மீண்டும் தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையை இது குறித்து காட்டுவதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக பெயுலா. பெயுலா என்றால் மனம் முடித்தவள். இது எதை குறிக்கிறது என்றால், பாழ்பட்டு கிடந்த அந்த நாட்டை ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நிலைக்கு இட்டு வருகிறார். அந்த நாட்டுக்கு ஆசிரை கொடுக்கிறார், வளமையை கொடுக்கிறார். பாழ்பட்ட நிலையிலிருந்து புதிய நிலைக்கு கடந்து வருவதை இது குறிக்கிறது. ஆகவேதான் இந்த அழகான இரண்டு பெயர்களை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கலாம். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், திருமண உறவு. அதாவது ஆண்டவர் தன்னுடைய மக்கள் மீது கொண்ட அந்த உறவு திருமண உறவாக, உடன்படிக்கையாக இருப்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ஆக இந்த உறவுக்கு எதிராக செல்வது விபச்சாரத்துக்கு ஒத்த நிலையாக விவிலியன் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆக இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சொல்லி அழைத்து நம்மில் மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய வீட்டை, நாட்டை, தொழிலை ஆசீர்வதித்து ஒரு புதிய நிலைக்கு இட்டு செல்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை இன்று நமக்குள் நிலைக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இன்று நீர் எங்களுக்காக கொடுத்துள்ள உயிருள்ள வார்த்தை, கைவிடப்பட்டவள் என்றோ பாழ்பட்டது என்றோ நீங்கள் அழைக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தை எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கின்றதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, நீர் எங்களை அரவணைக்கிறீர், உம்முடைய நீதியின் கரத்தால் எங்களை தாங்கிக் கொள்கிறீர்.
தாய் தன் குழந்தையை அரவணைப்பது போல எங்களை உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து அரவணைக்கிறீர். எங்கள் மீது உமது பரிவன்பை முழுமையாக செலுத்துகிறீர் என்பதையும், எங்களுடைய நாடு, வீடு, இடம் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், புனிதப்படுத்துகின்றீர், வல்லமையை பொழிந்து மீண்டும் பழைய நிலைக்கு அழைத்து வருகிறீர் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். நாங்கள் உம்மில் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக எந்நாளும் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.